டிஜிட்டல் இந்தியா போர்ட்டல் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இதுவரைக்கும் டிஜிட்டல் இந்தியா போர்ட்டல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு உடனடி தகவல்கள் வந்து உங்கள் அப்டேட்ஸில் கிடைக்கும். டிஜிட்டல் சேவா சிஎஸ்சி போர்ட்டலில் புது சர்வீஸ் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. தமிழ்நாடு ரேஷன் கார்டு பிரிண்டிங்கில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஒரு சர்வீஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கான ஆப்ஷன்ஸை மட்டும் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ரேஷன் கார்டு பிரிண்டிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் ரேஷன் கார்டு பிரிண்டிங் தமிழ்நாடு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இது லோட் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா கார்டு மியூட்டேஷன் ப்ராசஸ் தமிழ்நாடு அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதுக்கு முன்னாடி நம்ம டிஜிட்டல் சேவா சிஎஸ்சி போர்ட்டலில் ரேஷன் கார்டாக பிரிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு 30 ரூபா சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடிஷ்னலாக கார்டு மியூட்டேஷன் ப்ராசஸ் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் இப்போதைக்கு ஒர்க் ஆகலை. நீங்கள் கிளிக் பண்ணாலுமே திரும்ப இதே பேஜ் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதாவது இது இன்டகிரேஷன் பண்ணுற அந்த ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க நம்மளுடைய ரேஷன் கார்டில் ஸ்மார்ட் கார்டு கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்மார்ட் கார்டில் பார்த்தீங்கன்னா நேம், அட்ரஸ், முகவரி, பெயர் இதெல்லாம் நம்ம மாற்றிக்கலாம். நம்மளோட ஃபோட்டோஸ், புகைப்படம் இதெல்லாம் நம்ம மாற்றிக்கிற ஆப்ஷன்ஸ் சிஎஸ்சி பிளாட்ஃபார்முக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம tnpds.gov.in அப்படின்ற ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு தான் நம்ம பயனாளர் நுழைவு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் நமக்கு இருந்திருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி அதுக்குள்ளே போயிட்டு நம்ம மொபைல் நம்பர், அதாவது ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணி ஓடிபி வரும். அதை வச்சு நம்ம இது வரைக்கும் மாற்றங்கள் எல்லாம் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இனிமேல் அதை நம்மளோட டிஜிட்டல் சேவா சிஎஸ்சி போர்ட்டல்லையே கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வரதுக்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. வினோத் சார் ஒரு மீட்டிங்கில் சொன்னார், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம், கொண்டு வர போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ அதற்கான நடவடிக்கைகளை தான் இப்போதைக்கு எடுத்திருக்காங்க. இந்த கார்டு மியூட்டேஷன் ப்ராசஸில் நம்ம tnpds.gov.in இந்த வெப்சைட்டில் என்னென்ன பண்ணணுமோ, மாற்றங்கள் செஞ்சது, ஃபோட்டோஸ் சேஞ்சு, அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே இனிமேல் நம்ம சிஎஸ்சி ஐடிக்குள்ளே இருந்து நம்மளால் பண்ண முடியும். அதுதான் இந்த கார்டு மியூட்டேஷன் ப்ராசஸ் அப்படின்றது. இந்த சேவை விரைவில் தொடங்க இருக்குது. அதற்கான அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கிடைச்ச உடனே நம்ம இந்த சர்வீசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் கார்டு மியூட்டேஷன் ப்ராசஸ் தமிழ்நாடுக்கான அர்த்தம். மேலும் இது போன்ற புது சர்வீசஸ்கள் ப்ளஸ்